ஹாய், நான் மனவேல். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் வட்டத்தில் இருக்கிற திருப்பாச்சேத்தி அப்படிங்கிற ஊரில் வாமன அவதாரம் பொறிக்கப்பட்ட ஒரு நிலக்கல் கிடச்சிருக்கு. அதை பற்றி வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஓகே. திருப்பாச்சேத்தி ஊரோட எல்லையில் வந்து பார்த்திங்கன்னா, திருப்பாச்சேத்தியில் அப்புறம் வந்து சம்பந்தராயன் இந்த ரெண்டு ஊரோட எல்லையில் வந்து பார்த்திங்கன்னா சில எழுத்து பொறிக்கப்பட்ட ஒரு கல் கிடச்சிருக்கு. அந்த கல்லை வந்து ஆய்வுலகில் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது அந்த கல் வாமன சின்னம் பொறிக்கப்பட்ட நிலக்கல் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இந்த வாமன சின்னம் பொறிக்கப்பட்ட நிலக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, மகாபாரதத்தில் மகுடி சக்கரவர்த்தியோட கர்வத்தை அடக்கிறதுக்காண்டி 3 அடி உயரத்தில் திருமால் வந்து வாமன அவதாரம் எடுத்தார். அந்த ஒரு அவதாரத்தில் அவர் கையில் வந்து குடை, கிண்டி, அப்புறம் நீர் ஊற்ற செம்பு இதெல்லாம் வச்சுருந்தார். அதன் அடிப்படையில் வந்து திருமால் கோயிலுக்கு வழங்கப்படுற நிலத்துக்கு எல்லாமே வந்து நிலதானம் தொடர்பாக வந்து கல்வெட்டில் வந்து வாமன அடையாளமாக குடை, கிண்டி, அப்புறம் வந்து அந்த நிலத்தோடு வழங்கப்பட்ட அந்த கல்வெட்டில் வந்து பொறிக்கப்பட்ட எழுத்தோடு இருக்கும். இது வந்து நிலக்கல் வழங்கப்படுற வந்து பழைய காலத்தில் வழக்கமாக இருந்திருக்கு. வாமன அவதாரத்தோடு வழங்கப்பட்ட இந்த ஒரு நிலக்கல்ல வந்து பார்த்திங்கன்னா செண்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. அந்த கல் முக்கியமாக செண்டுங்கிறது வந்து அதிகாரமுள்ளவர் கையில், அதாவது மன்னர் கையில் வந்து இருக்கும். அந்த ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு கல்லில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. திருப்பாச்சேத்தி ஊர் பகுதியில் வந்து மன்னராட்சி நடக்கும்போது அந்த காலத்தில் வந்து நிலக்குடை வந்து அழிக்கப்பட்டிருக்குங்கிறத வந்து இதன் மூலமாக தெரிஞ்சிக்க முடியுது. இந்த ஒரு நிலக்கல் வந்து திருப்பாச்சேத்திக்கு கிழக்கிலையில் தான் இந்த நிலக்கல் வந்து இருக்குது. இந்த கல்லை வந்து இந்த ஊர் மக்கள் வந்து எல்லைப்படாரியமாக வழிபட்டு வர்றாங்க. இது காரணம் என்னென்னா, ஒரு காலத்தில் வந்து அந்த திருப்பாச்சேத்தி ஊரை சுற்றி இருக்கிற அந்த மக்களுக்கும் அந்த எல்லையில் இருக்கிற அந்த மக்களுக்கும் அவங்களோட கால்நடைகளுக்கும் வந்து நோய் வர்றது காரணம் வந்து இந்த ஒரு கல்லை வந்து வணங்காமல் போனதான் காரணம் அப்படின்னு வந்து நினச்ச மக்களை வந்து அந்த ஒரு நிலக்கல்லை வந்து எல்லைப்படாரியமான வழிபட்டு வந்தாங்க. இப்போ வரைக்குமே இந்த கல்லை வந்து இன்றைக்கி வரைக்குமே வந்து வழிபட்டு அதுக்கு வந்து படையில் வச்சு பலிகிறத வந்து வழக்கமாக வந்து அந்த ஊர் மக்கள் வந்து அந்த எல்லைப்பகுதியில் இருக்கிற எல்லா மக்களுமே வந்து சாமியை கும்பிட்டு வர்றாங்க. இப்படி அந்த நிலக்கல் வந்து பாதுகாக்கப்பட்டு வந்துருந்துருக்கு. திருப்பாச்சேத்தி அப்படிங்கிற ஊரில் வந்து வாமன அடையாளம் பொறிக்கப்பட்ட நிலக்கலோட வரலாறு. ஸோ தேங்க்யூ. வேறு பற்றி வீடியோ பார்த்தா கீழே கமெண்ட் பண்ணி பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.